هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உன்னை அறிந்தால் என்கிற உளவியல் தொடரிலே கடந்த வாரத்தில் மன அழுத்தம் என்றால் என்ன, மன அழுத்தம் ஏற்பட்டவர்களுக்கான அறிகுறிகள் என்ன, மன அழுத்தத்தின் தொடர்பாக நாம் அந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். இந்த வாரம் பொதுவாக ஒரு மனிதன் மன அழுத்தத்திற்கு ஆளாகி கடுமையான கவலை, சோகம், துக்கம், பதட்டம், சோர்வு என்ற பல அழுத்தத்திற்கு ஆளாகி ஒதுங்கி விடுகிறான், முடங்கி விடுகிறான். அந்த நிலைக்கு ஒரு மனிதன் போகக்கூடாது. முதல் கட்டமாக ஒரு மனிதன் கவலைப்படக்கூடாது. கவலையிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை நாம் இந்த வாரத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அதனால் பொதுவாக ஒரு மனிதனுக்கு கவலை எப்பொழுதெல்லாம் ஏற்படும், எதன் அடிப்படையில் ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, கடுமையான நஷ்டம் ஏற்படுதுன்னு வைங்க, அது எந்த மாதிரியான இழப்பாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வியாபாரம் உச்சகட்டமான வருமானத்தை ஈட்டித் தருகின்ற வியாபாரம் திடீரென்று அந்த வியாபாரம் முடங்கி போகிறது. வரவு செலவுகளை பார்க்கிற பொழுது வரவை விட செலவுகள் அதிகமாகி விடுகிறது, வரவுகள் ரொம்ப குறைந்து போகிறது, பொருளாதாரம் அப்படியே முடக்கம் ஏற்படுகிறது. அல்லது ஒரு தொழில் பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் நிலைக்கு வருகிறது. அல்லது நாம் ஒரு இடத்தில் வேலைக்கு சென்று பல ஆண்டுகள் வேலை செய்கின்ற பொழுது அங்கிருந்து நமக்கு வேலை இல்லாத நிலை ஏற்படுகிறது. அல்லது நம் குடும்பத்தாரில் யாருக்காவது ஒருவருக்கு உடலில் ஒரு பகுதி சேதமடைகிறது, அல்லது விபத்திற்கு உள்ளாகிறார்கள், அல்லது யாராவது இறந்து விடுகிறார்கள். இது மாதிரியான இழப்பு ஏற்படுகிறது. அல்லது நம்ம யாரை நம்பி ஒரு பொருளாதார ரீதியாக பங்குதாரர்களாக வைக்கிறோம், அல்லது யாரிடமாவது பெரும் தொகையை கடனாக கொடுக்கிறோம், அல்லது யாரிடத்திலாவது பெரும் தொகையை கொடுத்து அதில் பொருளாதாரத்தை ஒரு முதலீட்டாளர்களாக நாம் இருந்து கொள்வோம். மற்றவர்கள் ஒர்க்கிங் பார்ட்னர்களாக இருப்பார்கள். வேலை செய்து சம்பாதித்து லாப நட்டங்களை கணக்கு பார்த்து நமக்கு கொடுப்பார்கள். அந்த மாதிரி உள்ள இடத்துல பணத்தை முதலீடு பண்ணி வைத்திருப்போம். இது மாதிரி இடங்களில் நமக்கு ஏற்படுகிற ஏமாற்றங்கள், 2 பேர் சேர்ந்து பங்குதாரர்களாக தொழில் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பார்ட்னர் நமக்கு துரோகம் செய்வதோ, அல்லது பெரும் தொகையை கடனாக கொடுத்து விட்ட நிலையில் கடன் வாங்கியவன் நம்மை ஏமாற்றி செல்வதோ, அல்லது நம்முடைய உடைமைகள் திருடு போவது, காணாமல் போவது, நம்மிடத்திலிருந்து யாராவது வழிப்பறி செய்து விடுவது, நமக்கு ஏற்படுத்துகின்ற பல இழப்புகள் மூலமாக கவலை ஏற்படும். இதெல்லாமல் நாம் ஒரு கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைகிற பொழுது சரியாக படிப்பு வரல, இப்படி ஒரு கவலை, படித்ததெல்லாம் மறக்குதுங்கிற கவலை, இன்னொரு பக்கம் படித்தாலும் சரியான வேலை கிடைக்கலையே என்கிற எதிர்பார்ப்பு சார்ந்த கவலை. நம்ம எதிர்பார்த்து எப்படி பயணிக்கிறோமோ இந்த உலகத்தில், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதுவுமே கைகூடலை, திருமணம் அமையலை, வேலை வாய்ப்பு கிடைக்கல, நோய்வாய்ப்பட்ட நிலையில் நமக்கு பூரண நிவாரணம் கிடைக்கல, இந்த மாதிரியான கவலைகளில் பலர் இருப்பார்கள். சிலர் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு இயற்கையான குறைபாடுகள் இருக்கும். கை கால்களில் ஏதாவது ஊனம் இருக்கும், அல்லது அவர்களுடைய உடலில் வேறு மற்ற குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைகள் மூலமாக இந்த உலகத்தில் மற்றவர்களை போன்ற அவர்களால் பயணிக்க முடியாத நிலையில் அதை நினைத்து நினைத்து கவலைப்படுவார்கள். இப்படி பல காரணங்களால் ஒரு மனிதன் கவலைக்கு உள்ளாகிறான். இந்த கவலையின் மூலமாக உள்ளம் உடைந்து கண்ணீர் வடித்து
அதை கடந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் அதில் முடங்கி போகும் பொழுது என்னாகுது, பெரிய அளவில் தன்னுடைய உடலை வருத்தி கொள்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற கவலை என்பது சாதாரணமானது கிடையாது. அந்த கவலையும் பதட்டமும் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகிடும், இன்றைக்கி கவலையாக இருக்கிறோம், சரி அல்லாஹ் இப்படி தான் நம்ம அமைத்திருக்கிறான், நமக்கு கிடைத்திருக்கிறது இப்படி, இனி நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முயற்சி செய்யணும், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், கடவுள் நம்மை ஒருபோது கைவிட போகிறதில்லை, சோதனைக்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது என்றெல்லாம் தன்னை சமாளித்து கொண்டு வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் என்று பயணித்து கொண்டிருப்பவர்களை தாண்டி சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த கவலையிலேயே முடங்க ஆரம்பிப்பார்கள், தன்னம்பிக்கையை இழக்க ஆரம்பிப்பார்கள். இவங்க தான் அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னால், இந்த கவலை எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும், அச்சத்தை உண்டாக்கும், அவனை உறைய வைக்கும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை கூட சொல்லுவாங்க. 1960களில் அமெரிக்காவில் ஜான் எஃப் கென்னடி என்பவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த நேரத்தில் மரண தண்டனை கைதிகளுக்கு அவர் ஒரு விசித்திரமான தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்ணிடுறார். புதிய முறை தண்டனையை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறார். சொல்லி 2-3 நாட்கள் அவர்களுக்கு இடையில் ஒரு கவலை வருது. அவர்கள் தீயவர்கள், கொலைகாரர்கள், பெரும் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு கவலை வருது, என்ன மாதிரி தண்டனை கொடுக்க போகிறாங்க, தூக்குல ஏற்றுறது தானே நிலை இருக்கிறது, ஓட விட்டு என்கவுண்டர் பண்ணுவார்கள், இவங்க புதுவிதமான தண்டனை கொடுக்க போகிறார்களே, என்ன கொடுக்க போகிறார்கள், இது மாதிரியான ஒரு பதட்டம் 2-3 நாளில் ஏற்படுது. அதற்கு பிறகு சொல்லப்படுது, இல்லை உங்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் அனைவருக்கும் முகமூடி போடப்பட்டு முகம் முழுக்க மறைக்கப்பட்டு பின்னாலிருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்படும், எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு பின்னாடிருந்து துப்பாக்கியில் சுட்டு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. சொல்லப்பட்ட உடனே என்ன ஆகுது, அதே மாதிரி மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளில் எல்லா குற்றவாளிகள், மரண தண்டனை குற்றவாளிகள் வரிசையாக நிறுத்தப்படுறாங்க. நிறுத்தப்படும் போது என்ன ஆகுது, அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த காவலர்கள் இவர்களுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி போய் நின்று நல்ல கூர்மையான ஒரு பென்சிலை எடுத்து, வரிசையாக அத்தனை பேர் கையிலும் இருக்கிறது அந்த காவலர்கள் கையில், ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவிப்பு வருகிறது. அறிவிப்பு வந்த உடனேயே, சைகை காட்டிய உடனேயே அவர்கள் சுடப்படுவார்கள், இதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ எல்லாரும் பின்னாடி நிறுத்தப்பட்டுட்டாங்க. இங்கிருந்து ஒரு அறிவிப்பு வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக டக்குன்னு அந்த பென்சில் மூலமாக முதுக டக்குன்னு குத்துறாங்க. குத்துன உடனே என்ன ஆகுது, சிலர் அங்கேயே மயங்கி விழுகிறார்கள், ஒரு சிலர் மரணித்தும் விடுகிறார்கள். ஆனால் யாரும் சுடப்படலை. ஆனால் இந்த பென்சிலில் குத்தினாலும் இதனுடைய வலி, சாதாரணமாக பென்சிலில் குத்துனா என்ன வலி ஏற்படும், முள்ளு குத்துற அளவு கூட இருக்காது. ஆனால் அந்த குத்துதல் கூட ஒருவனை எப்படி சாகடிக்கிறது என்றால், உள்ளத்தில் உள்ள கவலை, தண்டனை இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி நிறைவேற்றுவாங்களோ, பின்னாடி இருந்து இந்த மாதிரி நடக்க போகுதோ என்கிற பதட்டமும் கவலையும் உச்சத்தை அடைந்து 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 திடீர்னு ஏற்படுகிற சிறு காயம் கூட, சிறு தாக்குதல் கூட மரண அடி மாதிரி இருக்கிறது. இதுதான் ஒரு மனிதன் கவலையில் ரொம்ப ஆழ்ந்து போயிட்டான்னு வைங்க, அவனால் கடுமையான அழுத்தத்திற்கு ஆளாகி விட்டவனால் சிறிய பிரச்சனைகளை கூட, துன்பங்களை கூட, சிறிய சங்கடங்களை கூட அவனால் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு முடங்கி போவான். அப்போ அந்த நிலைக்கு ஒரு மனிதன் ஆளாகக்கூடாது, அந்த நிலைக்கு ஒருவன் போய்விடக்கூடாது என்றால் அதை தடுப்பதற்கான வழியை படைத்த ரஹ்மான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அது என்ன வழி? அல்லாஹுவை நினைப்பது தான் அந்த வழி. நம்மை படைத்திருக்கின்ற இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற இறை நம்பிக்கைதான் கவலையை விட்டு ஒருவன் மகிழ்ச்சியாக தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கான வழி. இது சொன்ன உடனே ஒரு எதிர்மறையாக தோணலாம், என்னங்க இது, ஒருவன் கடுமையான இழப்புக்கும் சோகத்திற்கும் ஆளாகும் பொழுது கடவுளை எதிர்க்கிறான், கடவுளை மறக்கிறான், என்னங்க பெரிய கடவுள், கருணையற்றவன்,
இரக்கமற்றவன், அவன்லாம் ஒரு இறைவனா? இப்படிப்பட்ட நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் என்னை வந்து ஆட்படுத்திட்டானே, அவன்லாம் ஒரு கடவுளா என்று கடவுளை திட்டுபவன் இருக்கிறான், கடவுளை எதிர்ப்பவன் இருக்கிறான், அவனை புறக்கணிக்கக்கூடியவன் தான் இருக்கிறான். ஆனால் கடுமையான கவலை வருதா, அல்லாஹ்வை நினை என்று சொல்வதை பார்த்தால் இது ஆப்போசிட்டாக இருக்குதே என்று நினைக்கலாம். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், யார் இறைவனை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை நினைப்பதன் மூலம் நிம்மதி பெற்றுவிடுகின்றது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அல்லாஹுவை நினைப்பதன் மூலமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. உள்ளம் அமைதி பெறுவதற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிற வழி என்ன தெரியுமா? கடவுளை நினை, கவலையை மற. இதுதான் வழி. உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவை நினைக்கணும். ஒருவன் அல்லாஹுவை உளப்பூர்வமாக நினைத்து விட்டானே ஆனால் அவன் எந்த கவலைக்கும் இந்த மாதிரி அழுத்தத்திற்கு ஆளாகிவிட மாட்டான், முடங்கி போய்விட மாட்டான். எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று சொன்னவர்கள், சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியோடு இருப்பார்களேயானால், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. அல்லாஹ் தான் என் கடவுள், அவன் என்னை காப்பாற்றுவான், அவன் என்னை கைவிட மாட்டான், அவன் எனக்கு பக்கபலமாக இருப்பான், அவன்தான் ஏதோ சோதிக்கிறான், எனக்கு நல்லது செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒருவன் இருந்து அதில் உறுதியாக இருக்கணும். நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அவன் வந்து நம்மளை கைவிட மாட்டான் என்று வாயளவில் சொல்வதல்ல. மன உறுதியோடு இருப்பவர்கள் ஒருபோதும் கவலையில் அழுத்தத்திற்கு ஆளாக மாட்டார்கள், முடங்கி போய் கிடக்க மாட்டார்கள். கவலை வரும், துக்கம் வரும், கஷ்டம் வரும், சோகம் வரும், மன ரீதியான சில வேதனை அப்போ தெரியும். அல்லாஹுவின் நினைவு அதை மிகைத்து நிற்கணும். இந்த கஷ்டங்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் அப்படியே மிகைத்து அல்லாஹ்வின் நினைவு வந்து நிற்கணும். சரி, அல்லாஹ் தானே இதை கொடுக்குறான், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், நமக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிற நிலை நமக்கு வரணும். அது வந்துட்டாலே இந்த கவலையிலிருந்து மீண்டு வருவதற்கு மிக தெளிவான ஒரு வழிமுறை இதுதான். அழகாக அதிலிருந்து மீண்டலாம். யாராக இருந்தாலும் சரி, அந்த ரப்புல் ஆலமீன் அகிலத்தாரின் இறைவன் தான் இந்த கவலையை நஷ்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான், அவன் நம்மளை காப்பாற்றுவான். இதை மட்டும் ஆழமாக ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். எந்த பயமும் வராது, கவலையும் வராது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்காவில் கடுமையான பிரச்சனை, இந்த மார்க்கத்தை ஏற்ற நிலையில் எடுத்து சொல்லுகிற நிலையில் அங்கே இல்லை. அப்போ அங்கே விரட்டப்படுகிற நிலை, இந்த ஊரை விட்டு காலி பண்ணுற சூழ்நிலை. நபிகள் நாயகத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படி நல்லது செய்பவர்கள், நல்லதை சொல்பவர்கள், நல்லதை ஏற்றவர்கள், நிலை என்ன? ஊர் முழுக்க குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டவர்கள். அவர்களை உயிரோடு அல்லது கொலை செய்தாவது கொண்டு வந்தால் 100 ஒட்டகங்கள் பரிசு என்று, தலா 100 ஒட்டகங்கள் பரிசு என்று அறிவிப்பு வேற வந்திருக்கிறது. தேடி பிடித்து ஆளை காலி பண்ணணும் என்று தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்க? இந்த 2 பேரும் அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகணும். என்ன பண்ணுறாங்க? புறப்பட்டு போகிறாங்க. அங்கே இங்கே பதுங்கி பதுங்கி ஒதுங்கி மறைந்து அப்படியே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் சவுறு குகையில் போய் ஒளிந்து கிடக்கிறார்கள். சவுறு குகையினுடைய வெளியே எதிரிகள் வந்து நிற்கிறார்கள். அவங்க கால் தெரியுது. இடையில அந்த குகை வாசலில் எந்த புறாவும் கூடு போடலை, எந்த சிலந்தையும் வலை வைக்கலை. அதெல்லாம் கட்டுக்கதைகளில் சொல்லி வைத்திருப்பார்கள். புறா கூடு இருந்துச்சு, புறா முட்டையிட்டு குஞ்சு பொரித்ததுன்னெலாம் சொல்வார்கள். அங்கே சிலந்தி கூடு கட்டியது, அந்த வலையை பார்த்து விட்டு இதற்குள் இருப்பார்களா என்று நினைத்து ஏமாந்தார்கள், இதெல்லாம் சொல்வார்கள். எதுவும் அப்படி நடக்கலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த அந்த குகையினுடைய அந்த துவாரத்தை எதிரிகள் குனிந்து பார்த்து விட்டார்களே ஆனால் நம்மை பிடித்து விடுவார்கள் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டு தெரிவிக்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன வார்த்தையை சொன்னார்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. அல்லாஹ் குர்ஆனில் இதை எடுத்து சொல்கிறான். மதினா வாசிகள், மதினத்து அன்சாரி தோழர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூதரை நாம் எப்படி காப்பாற்றி இருக்கிறோம், எப்படி இந்த தூதருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறோம்,
இது யகூலுலி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. அந்த குகையில் இருக்கும் பொழுது இவர் தன் தோழர் அபூபக்கர்ட்ட அந்த தோழரிடத்தில் என்ன சொன்னார்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாத, கவலைப்படாதே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அவரை நாம் காப்பாற்றினோமா இல்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உதவியை நினைவுபடுத்துகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அங்கே காப்பாற்றியதை நினைவுபடுத்துகிறான். அந்த தூதர் மன உறுதியோடு கவலை இல்லாமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்ததை நினைவுபடுத்துகிறான். கவலைப்படாதே என்று துன்ப நேரத்தில் கூட மன ரீதியாக உளவியல் ரீதியாக ஒருவரை பலப்படுத்தியதை நினைவுபடுத்துகிறான். இதுதான் நமக்கு ஒரு பாடம். நாமும் கவலைப்படக்கூடாது, பக்கத்தில் உள்ளவனையும் கவலையில் ஆழ்த்திவிடக்கூடாது. நாமும் பலமாக இருக்க வேண்டும், பக்கத்தில் உள்ளவர்களின் உள்ளங்களையும் பலப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதை செஞ்சாங்க. இதை சொன்ன உடனே நம்ம மக்களுக்கு சைக்காலஜியாக உளவியல் ரீதியாக ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளானாங்க, துயரத்திற்கு ஆளானாங்கன்னு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறீங்களே, நபிமார்களெல்லாம் இறைவனுடைய அந்த இறை செய்தியை பெறுபவர்கள், இறைவனுடைய உதவிகளை பெறுபவர்கள், அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், சராசரி மனிதனுக்கு செய்வானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலேயே அதிகமான சோதனைகளுக்கு ஆளானவர்கள் நபிமார்கள் தான். சராசரி மனிதர்களை விட நபிமார்கள் தான் அதிகமான இழப்புகளுக்கு ஆளானவர்கள். எந்த இழப்பு, எந்த நஷ்டத்தை நீங்கள் சொன்னாலும் சரி, நபிமார்கள் சந்தித்த இழப்புகளை தாண்டி எந்த மனிதனும் அப்படி ஒரு இழப்பு சோதனைக்கு ஆளாயிருக்கவே மாட்டார்கள். அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, அஷத்துன்னாசி பலாஅன், அல்லாஹ்வின் தூதரே, சோதனை இழப்புகளில் மனிதர்கள் ரொம்ப கடினமாக இழப்புகளுக்கு உள்ளானவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிமார்கள் தான், நபிமார்கள் தான் கடுமையான இழப்புகளுக்கு ஆளானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தூதர்கள் கடும் இழப்புகளுக்கு சோதனைகளுக்கு ஆளானவர்கள் துவண்டு விடாமல், தளர்ந்து விடாமல், கவலைப்பட்டு முடங்கி விடாமல் உறுதியோடு இருந்தாங்களே, அந்த உறுதி எதனால் தெரியுமா? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும்னா, கடும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் நெருக்கடிக்கும் ஆளாகும் போது அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு இருந்தால் அவன் போய் முடங்கி இருக்க போகிறது கிடையாது, மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிட மாட்டான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த சோதனைகளை பாருங்கள். அவர் தன்னுடைய பிள்ளைகள், திருமறை குர்ஆனுடைய 12வது அத்தியாயம், அது முழுக்க முழுக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அழகிய வரலாறை, அவரது சகோதரர்கள் அவரை வஞ்சித்த வரலாறை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி பண்ணி, பிறகு வேண்டாம் குழியில் தள்ளிவிடலாம் என்று பாலும் கிணத்திலே தள்ளிவிட்டு போனார்கள். ஆனால் ரத்தம் தோய்ந்த சட்டைகளை போன்று வர்ணனை செய்து கொண்டு வந்து இது ஓனாய் சாப்பிட்டு விட்டது யூசுஃபை என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், யூசுஃப் கொல்லப்படவில்லை, ஓனாய் யூசுஃபை அடித்து செல்லவில்லை. சகோதரர்கள் ஏதோ ஒரு சதி செய்திருக்கிறார்கள், துரோகம் இழைத்திருக்கிறார்கள், குற்றம் இழைத்திருக்கிறார்கள், யாக்கூபுக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறார், இவ்வளவு பேரையும் எதிர்த்து ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் அந்த கவலையின் பொழுது கூட அவர் மனம் தளர்ந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லா, என் கவலையையும் என் துக்கத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன், அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் என்றெல்லாம் அவர் பேசுகிறார், சகித்து கொண்டிருக்கிறார். ஏன்? இந்த சோதனையை கொடுக்கிறவன் அல்லாஹ், அவன் நம்மளை கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கையில் அவர் உறுதியோடு இருக்கிறார். இறுதி காலம் வரை இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நல்ல நிலையிலே திரும்ப பெற்றார். தன்னுடைய மரணப்படுக்கையில் கூட பிள்ளைகளிடத்திலே சொன்னார், நான் இறந்து விட்டதற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகளெல்லாம் சொன்னார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக், உன் இறைவனான உங்கள் தந்தையின் இப்ராஹிம் இஸ்மாயிலின் இறைவனான அல்லாஹுவை வணங்குவோம் என்று பிள்ளைகள் சொல்லும் நிலையில் அந்த பிள்ளைகளை விட்டுச்சான் இந்த கொள்கை உறுதியோடு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உலகை விட்டு பிரிந்தார். அவ்வளோ பெரிய இழப்புக்கு ஆளாயிட்டாலும் கூட தன் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ன பண்ணினார்களோ என்றெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வளோ பெரிய இழப்புக்கு ஆளானார்கள்.
அதே நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களை, தன்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்கிற மன உறுதி அந்த நபிமார்களுக்கு இருந்தது. இதே தான் எல்லாருக்கும், யாராக இருந்தாலும் சரி, தன்னை படைத்த இறைவன் நம்மை சோதிக்கிறான். நம்முடைய பொறுமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்க்கிறான். நாம் இறைவனை எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறான். மறுமையை எப்படி எதிர்பார்க்கிறோம் என்று பார்க்கிறான். பலதை கொடுத்து சோதிக்கிறான், பலதை எடுத்து சோதிக்கிறான். ரெண்டும் சோதனைக்குத்தான் இருக்கிறது. பல இழப்புகளை ஏற்படுத்தி சோதிக்கிறான், பல நன்மைகளை கொடுத்து சோதிக்கிறான். ரெண்டும் சோதனைக்குத்தான் இருக்கிறது. எத்தனையோ அருட்கொடைகளை வழங்கி சோதிக்கின்றான், எத்தனையோ அருட்கொடைகளை வழங்காமல் சோதிக்கிறான். வழங்கியதை பறித்து சோதிக்கிறான், வழங்கிய அருட்கொடைகளை அதிகரித்து சோதிக்கிறான். இப்படி எத்தனையோ வகையில் அல்லாஹ் நம்மளை சோதித்தாலும் அவன் நம்மளை கைவிட மாட்டான் என்கிற மன உறுதி, அல்லாஹ்வை பற்றிய நினைவு ஒருவருக்கு இருக்குமானால் ஒரு கட்டத்திலும் அவர்கள் முடங்க மாட்டார்கள். கவலையில் ஆழ்ந்து அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிட மாட்டார்கள். அல்லாஹ் கைவிட மாட்டான்ங்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். எந்த அளவு இருக்குன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபியிடத்திலே அவர்களுடைய பூர்வீக நிலையை நினைவுபடுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் தருவாயில் அந்த நேரத்தில் ஃபிரௌன் என்பவன் கிபிதியாவுடைய கோத்திரத்தைச் சேர்ந்தவன். அங்கே இருக்கின்ற இஸ்ரவேலர்கள் அந்த சமுதாயத்தவர்களை அழிக்கணும், குறிப்பாக இஸ்ரவேலர்களுடைய ஆண் இனத்தையே காலி பண்ணணும், இஸ்ரவேலர்கள் ஆட்சி அதிகார கட்டிலில் வந்துவிடக்கூடாது என்கிற திட்டத்திற்கு வருகிறான். அப்போ இஸ்ரவேலர்களில் உள்ள ஆண் இனத்தை என்ன செய்யணும், அறுக்கணும், கருவறுக்கணும்னு ஒரு முடிவெடுத்த நிலையில் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளாக தேடி 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 என்ன செய்கிறார்கள், கொள்கிறார்கள். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ பனி இஸ்ராயல்களில் ஒருவரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த காவலர்களால் கொல்லப்பட்டு விடக்கூடாது. அப்போ அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த பிள்ளையை காப்பாற்றுறது எப்படி? அப்போ அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி வருகிறது, அவருடைய தாய்க்கு ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய பிள்ளையை மரப்பெட்டியில் அந்த நதியில் போடு, அப்படியே அது கொண்டு போய் பாதுகாப்பாக உரிய இடத்துல சேர்க்கும். அப்போ தாய்க்கு ஒரு கவலை, இந்த குழந்தை உயிர் பிழைக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா என்று இருக்கும்போது அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், நாம் காப்பாற்றுவோம். அல்லாஹ் தான் இந்த சோதனையை கொடுக்குறான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் அறுத்தறிகிற நிலை வருகிறது. இந்த ஆண் பிள்ளையை பெற்ற தாயே தண்ணீரில் போடுகிற நிலை வருகிறது. இந்த சோதனையை கொடுத்த இறைவன் அந்த குழந்தையை காப்பாற்றுவோம் என்ற வாக்கையும் கொடுத்திருக்கிறானேயானால் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதையும் அங்கே உணர்த்துகிறான். எப்படி? அந்த சகோதரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அக்காள் தாயிடத்திலே சொல்கிறார், நான் போகிறேன், இந்த குழந்தையை யார் பொறுப்பேற்றிருக்கிறார், தம்பியை யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்கன்னு பார்க்க போகிறேன் என்று அப்படியே போகக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஃபிரௌனுடைய கூட்டம் தான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறது. ஒரு குழந்தை வருகிறது, ஒரு குழந்தை கிடச்சிருக்குது, எடுத்து வளர்த்து ஆளாக்குகிற நிலையை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்தி விடுகிறான். அந்த குழந்தைக்கு யார் பால் ஊட்டுவது என்று வருகிற பொழுது எந்த நபரிடத்திலும் அந்த குழந்தை பால் பருக மறுக்கும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த சகோதரி, என்னுடைய தாயை அழைத்து வருகிறேன், அந்த தாய் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவார் என்று சொல்ல வைத்து அந்த தாயை அழைத்து வந்து மூசாவின் தாயே மூசாவுக்கு பால் ஊட்டும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இந்த நிகழ்வை எல்லாம் மூசா நபிக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். உன் தாயிடத்திலேயே உன்னை நாம் திருப்பி கொடுத்தோம், உன்னுடைய தாயின் உள்ளம் அமைதி பெற வேண்டும், குளிர வேண்டும் என்பதற்காகவும், அந்த தாய் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும், அல்லாஹுவின் வாக்கு உண்மைதான் என்று உன் தாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உன்னை உன் தாயிடத்திலேயே ஒப்படைத்தோம். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளை நினைவுபடுத்துகிறான். மூசாவின் தாயிடத்திலே அல்லாஹ் நிறைவேற்றிய வாக்கை நிறைவுபடுத்துகிறான். குழந்தை எடுத்தோம்ல, சோதனை அல்லாஹ் தானே கொடுத்தான், இந்த குழந்தையை மீண்டும் அதே தாயிடத்தில் ஒப்படைப்பதை அல்லாஹ் எப்படி நிறைவேற்றினான், இதே போல் நமக்கு என்ன சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கிறானோ, எந்த இழப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறானோ
அந்த இழப்புகளுக்கான ஒரு நல்லதொரு மாற்று நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த உலகத்தில் இழந்திருக்கிறோம், அது மீண்டும் இந்த உலகத்தில் கிடைக்காவிட்டால் மறு உலகத்தில் கிடைக்கும். இந்த உலகத்தில் நாம் ஒன்றை இழந்திருக்கின்றோம், அதே மீண்டும் கிடைக்கும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினால் கண்டிப்பாக அது கிடைத்துவிடும். அல்லாஹ் சோதித்து பார்க்கிறானே தவிர நம்மை சோகத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கவில்லை. இதை நாம் ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொன்று பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான துன்பம், துயரம், கஷ்டம் ஏற்படுகிற நேரத்தில் எப்படி அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும், அந்த முறையிடுகிற பொழுது அல்லாஹ் எப்படி காப்பாற்றுவான் என்பதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். நமக்கு கடுமையான கஷ்டம் வருது, முதல்ல நம்ம என்ன செய்யணும்? என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹுவை நினைப்பதனுடைய வழியை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். என்ன வழி? வல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹவுஃப், பயத்தின் மூலம் உங்களை கட்டாயம் சோதிப்போம். வல நபுலுவன்னக்கும் பிஷை, ஏதேனும் ஒரு சோதனையின் மூலம் உங்களை சோதிப்போம், எதையாவது கொண்டு உங்களை சோதிப்போம் அல்லாஹ். இதுவும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாடம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க, கடுமையான சோதனைகளை எப்படியாவது ஒன்று சந்திப்பீங்க. அல்லாஹ் நம்மை திடப்படுத்துகிறான். நம்ம கவலை அடைந்து முடங்கிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த வழிமுறை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். என்ன வழிமுறை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் கட்டளையை மீறினாங்க, அந்த மரத்தை நெருங்கினார்கள், 2 பேர் நெருங்கி விட்டார்கள். நெருங்கியதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான்? சரி, அந்த தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிட்டான். மன்னிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, எல்லாரும் போங்க, ஒரேடியாக போங்க, பூமியில் போய் வாழுங்க, அங்கே குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு வாழ்வாதாரமெல்லாம் இருக்குது, போங்க அப்படின்னு அனுப்புனானா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளையும் சேர்த்தி தானே, எல்லாம் மொத்தம் தானே, ஆதமின் முதுகந்தண்டில் தானே ஒட்டுமொத்த உலகமே இருக்கு. அனுப்பிட்டான். அனுப்பும்போது என்ன சொல்கிறான்? என்னிடம் இருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்னுடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமும் கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள். மனிதர்கள் கவலை அடையாமல் இருப்பதற்கான வழிமுறைகளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த நேர்வழிதான் திருமறை குர்ஆன். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களை வழிநடத்துவதற்கு வழங்கப்பட்ட வேதங்கள். அந்த திருமறை குர்ஆன் தெளிவான ஒரு நேர்வழியை, உள்ளத்திற்கான ஒரு ஆரோக்கியத்தை, நிவாரணத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் சொல்கிறானே, வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், திருமறை குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், அது நிவாரணியாக இருக்கிறது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் இருக்கிறது. என்ன நிவாரணி? திருமறை குர்ஆன் வசனங்கள் என்ன மாதிரியான நிவாரணியாக இருக்கிறது, மருந்தாக இருக்கிறது என்றால், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணியாக இருக்கிறது, உள்ளத்தில் ஏற்படுகிற நோய்க்கு நிவாரணமாக இருக்கிறது, உள்ளங்களில் என்னவெல்லாம் உதிக்குமோ அந்த கெட்ட அனைத்து கிருமிகளுக்கும் இது நிவாரணம். உள்ளங்களில் என்ன ஏற்படும்? கஷ்டம் ஏற்படும், தொல்லை ஏற்படும், வேதனை ஏற்படும், கடுமையான துக்கம் ஏற்படும், கவலை ஏற்படும், அனைத்திற்கும் இந்த குர்ஆன் நிவாரணியாக, மருந்தாக இருக்கும். அந்த குர்ஆன் தான் சொல்லித் தருகிறது, அல்லாஹ்வின் வேத வரிகள் தான் பேசுகிறது. வல நபுலுவன்னக்கும் பிஷை, எதையாவது கொண்டு உங்களை சோதிப்போம். இப்படி சொல்லுவதே ஒரு உளவியல் ரீதியான மருந்து. அதை புரிந்து கொள்ளணும். 2 ரோடு இருக்குது. ஒரு ரோடு நல்லா இருக்குது, மேடு பள்ளமெல்லாம் இல்லை. இன்னொரு ரோடு ஏகப்பட்ட குண்டு குழி இருக்கிறது. இப்போ ஒருத்தர் வழி கேட்குறார். வழி கேட்கும்போது இப்படி போகலாமா? போகலாங்க. சரி, ஈஸியாக இருக்குங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, போங்க அப்படின்றார். போகும்போது 7-8 குழிகளை தாண்டுகிற நிலைக்கு வருகிறார். என்ன பண்ணுவார்? சபிச்சுக்கிட்டே போவார். நாசமாக போனவன், இந்த வழியில் போகாதீங்க, 7-8 குழி இருக்குன்னு சொல்லி தொலையக்கூடாது நம்மளை அப்படின்னு நினைப்பான். ஆனால் இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறார், இந்த வழியாக போனால் ஈஸியாக போயிடலாம், ரோடு நல்லா இருக்குது, கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் இந்த வழியாக போனால் ஷார்ட்டாக போயிடலாம், ஆனால் 4-5 குழி இருக்குது, கொஞ்சம் மெதுவாக போங்க. இப்போ என்ன பண்ணுறாரு? சரி நம்ம இப்படியே போவோம்னு போனார்னா 4-5 குழி இருக்குது. ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் 4-5 குழி இருக்குது, கொஞ்சம் மெதுவாக போங்கன்னு. நம்ம மெதுவாக தான் போகணும்ட்டு இவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்குவார். போகும்போது என்னங்க 4-5 குழி இருக்குது, மேடு பள்ளம் இருக்குது,
முள் இருக்குது கல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்க மாட்டார். அப்படிங்களாங்க, சரி நான் பார்த்து போய்க்கிறேங்கன்ட்டு போவார். அப்போ இவர் தன்னுடைய பயணத்தை எப்படி ஒரு கரெக்டாக அமைத்து கொள்ள வேண்டும், கட்டுப்பாடாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் உணர்ந்து பயணிப்பார். அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்யாவில் பயணிக்கக்கூடியவனுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்து விட்டான். வல நபுலு வண்ணக்கும் பிஷை, எதையாவது ஒரு சோதனை மூலம் நாம் தான் சோதிப்போம். மினல் ஹவுஃப், அது பயத்தின் மூலமும் சோதிப்போம். இப்போ சோதிக்கிறது யார் தெரியுமா? அல்லாஹ் சோதிக்கிறான். இது வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்கு எப்படி உளவியல் ரீதியான பாடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல நபுலு வண்ணக்கும், நாம் தான் சோதிக்கிறோம். எங்கிருந்தோ வரல, படைச்ச ரஹ்மான் இருந்து தான் சோதனை வருது. சோதனையை கொடுத்த ரஹ்மான் நம்மளை கைவிட்டுருவானாங்க? இதை யோசிச்சு பார்க்கணும். அந்த சோதனை எப்படி வரலாம்? பயத்தின் மூலம் வரலாம், வல் ஜூஇ, பசியின் மூலம் வரலாம், ஒன் அக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், உயிர் சேதங்கள் மூலம் வரலாம், பொருளாதார இழப்புகள் மூலம் வரலாம், விளைச்சல்கள் அப்படியே குறைந்து வரலாம். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையோடு சகிப்போடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பொறுத்து கொள்பவர்கள் இருக்கிறாங்களே, சகித்து கொள்பவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் பொறுத்து கொள்பவன், சகித்து கொள்பவன் எப்படி இருக்க வேண்டும், துன்பத்தை எதிர்கொள்பவன், சோதனைகளை எதிர்கொள்பவன், இழப்புகளை எதிர்கொள்பவன், பெரும் பயங்களை, பயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை எதிர்கொள்பவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்கள் ஒரு துன்பத்தை சந்தித்தால், அனுபவித்தால், காலு சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்தில் திரும்பி செல்பவர்கள் என்று சொல்வார்கள். அப்ப துன்பத்திற்கு ஒருவன் ஆளாகிற பொழுது நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வை நினைப்பவர்கள், அவன் பக்கமே திரும்பி செல்பவர்கள் என்று சொல்லி அந்த அல்லாஹுவோடு சேரக்கூடிய தன்மையை நினைப்பார்கள். அந்த நிலையை நினைப்பவர்கள், உணர்பவர்கள் எப்படி துவண்டு போவார்கள், எப்படி முடங்கி போவார்கள்? யோசிச்சு பாருங்க. அப்போ மன அழுத்தத்திலிருந்து, கவலையிலிருந்து விடுபடுவதற்கான அழகான வழி இறை நினைவு. அந்த இறை நினைவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த வாசகத்தை பாருங்க, சாதாரண அர்த்தங்களாது. இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இதில் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்றை இழந்துட்டோம், நம்முடைய வாகனம் காணாமல் போச்சு, வியாபாரம் அப்படியே ஒடிஞ்சு போச்சு, நம்முடைய உறவுகள் இழந்துட்டோம், நம்முடைய பிள்ளை, நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாராவது இறந்துட்டாங்க அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, நமக்கு ஒரு உடல் ஊனம் அல்லது ஒரு விபத்து, ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டுருச்சுங்க, காயம் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுருச்சு, உடல் சேதம், எந்த மாதிரியான இழப்புகள் வரும் பொழுது இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள். இது எப்படிப்பட்ட வார்த்தை? நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள். இதெல்லாம் என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தன்னை விட உயர்ந்தது ஒன்று இருக்குமா? தனக்கு மதிப்பு மிக்கதாக தனக்கு தன்னை விட ஒன்றை இருக்குமா? தன் பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உயிர், தன்னுடைய உடலுக்கு அப்புறம்தான் அது. அப்போ இவன் சொல்வான், இன்னா லில்லாஹி, நான் அல்லாஹ்வுக்குரியவன். என்னங்க, யாருங்க இறந்தா அல்லது யாருங்க நோய்வாய்ப்பட்டா, என்னங்க பொருளாதாரம் போயிடுச்சு, என்னங்க வாகனம் காணாமல் போச்சு, என்ன வாகனம் பழுதாயிருச்சு, நானே அல்லாஹ்வுக்குரியவன், ஓ இலைஹி ராஜிஊன், நானே அவன் பக்கம் போகிறவன், இதெல்லாம் என்ன என்ற மனநிலை வருகிற பொழுது கவலையில் அவன் போய் முடங்க மாட்டான். இரண்டாவது பாருங்க, ஓ இலைஹி ராஜிஊன், அழகான ஒரு வார்த்தை, அவன் பக்கம் திரும்பி செல்பவர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஓ இலைஹி தாஹிபூண்டு வரல அரபியில், அவன் பக்கம் நாங்கள் செல்லக்கூடியவர்கள்னு வரல, அவன் பக்கம் திரும்பி செல்பவர்கள்னு. இதாங்க நியதி. அல்லாட்டிருந்தான் நம்மெல்லாம் வந்திருக்கிறோம். அவனுடைய ஒரு ஏற்பாட்டில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிகளாக இருந்து அவன்தான் அனுப்பி வைத்திருக்கிறான். நம்ம எல்லாரும் அவன்கிட்ட தானே போயாகணும். அப்படி இருக்கும்போது நம்மை விட்டு போனவர்களை பற்றி நாம் முடங்கி போகிறதுல நியாயம் இருக்காங்க? காலையில் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு, அங்கேயே இருந்தால் தான் அது அர்த்தமற்றதாக இருக்கும். போனது திரும்பி வரணுமா வேணாமா? சாயங்காலம் வரத்தானே வேணும்.
ஒருவன் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறான், அங்கேயே வாழணும் மரணிக்கணும் இருக்கா? திரும்பி வரணுமா வேணாமா? வரதானங்க நியாயம். அப்படி ஒருவன் திரும்பி வந்துட்டான்னா அங்கே இருக்கிறவங்கலாம் ஆஹா போயிட்டாங்களே நினைப்பாங்களா? நாமளும் போகத்தானே போகிறோம், நாங்களும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறோம், இவங்க இன்றைக்கி போயிருக்காங்க, நாளைக்கு எனக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் திரும்பி போபவர்கள் என்று படிக்கிறவர்கள் சொல்வார்கள், வேலைக்கு சென்றவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய எல்லாரும் சொல்வார்கள் நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போகிறோன்னு. அது எப்படி நியதியோ அதே போன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டிலிருந்து உலகத்திற்கு வந்தவர்கள் அவன் பக்கம்தான் திரும்பி போயாகணும். இதை ஒருவன் நினைத்து பார்க்கிற பொழுது கவலை அப்படியே போயிருமே. அவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு ஆளாக திரும்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நாங்கள் உண்மை. நம்முடைய பாட்டனார் முப்பாட்டனார் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? நாம் அனுப்பி வைக்கலைங்க, அவர்கள் வந்த இடத்துலேருந்து திரும்பி போயிருக்கிறாங்க. எந்த இடத்துலேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு திரும்பி போயிருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் திரும்பி போகாமல் இருக்கிறோம். ஓ இலைஹி ராஜிஊன், நாங்கள் திரும்பி போயிடுவோம். இப்படி ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது என்ன கவலையின் மூலம் பாதிப்பு ஏற்பட போகுது யோசிச்சு பாருங்க. அவன் பக்கமே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவர்களை போன்று நாமும் ஒரு நாள் இறந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பித்தானே போகிறோம். அது வரைக்கும் வாழுவோமே, மரணம் என்னைக்கு வருமோ சந்திப்போமே என்று ஒரு மனிதன் நினைத்து கொண்டால் எந்த மரணத்தினாலும் அவன் முடங்கி போவது கிடையாது. பொருளாதாரம், ஒரு மரணம், தன்னுடைய இல்லத்தில் தன் குடும்பத்தில் ஒரு பெரிய உயிரிழப்பை ஒருவன் சந்தித்து விட்டிருக்கிறான், அவன் துணிந்திருக்கிறான் என்றால் உலகத்தில் வேற எந்த மாதிரியான இழப்புகள் வந்தாலும் அதையும் எதிர்கொள்வான். பொருளாதார இழப்பு வருகிறது, பல லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறான், அல்லது வாகனங்கள் திருடு போய்விட்டது, விலை மதிப்பான பொருட்கள் களவு போய்விட்டது, அல்லது பெரும் வியாபாரம் பொருளாதாரம் முடங்கி போய்விட்டது. அவன் என்ன நினைப்பான்? நம்ம எவ்வளோ பெரிய இழப்புகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம், இதெல்லாம் ஒன்றா அப்படின்னு நினைப்பான். அந்த இவ்வளோ பெரிய இழப்பு வரும்போது என்ன நினைப்பான்? அல்லாஹ்வின் பக்கம் நாமளே திரும்பி போகத்தானே போகிறோம் அப்படின்னு சகித்து கொள்வான். இதுதான் யதார்த்த நிலை. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முசீபா, அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் காலு சொல்வார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கம் திரும்பி செல்பவர்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மின் ரப்பிஹிம் வரஹ்மா, இவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இருக்கிறது. ஓ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹு தஆலா இறை வழியிலே மனிதர்களை சோதிக்கிறான். அந்த இறை வழியில் பயணிப்பவர்களை சோதிக்கின்ற பொழுது அந்த சோதனைகளை இழப்புகளை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தனது அன்பை வழங்குகிறான், அருளை வழங்குகிறான், அவர்களை நேரான வழியிலேயே நடத்தி செல்கின்றான். ஒவ்வொரு நாளிலும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில் நடத்தி செல்வாயாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, அந்த பிரார்த்தனை இங்கே கைகூடிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது? இழப்புகள் வரும் பொழுது இடிந்து போகாமல் ஒடிந்து போகாமல் அல்லாஹுவோடு தவக்குள் வைத்தவர்களாக இருக்கணும். இது ஒரு வழி. சரி, கடுமையான கஷ்டத்தில் இப்போ இருக்கிறோம், இது ஒன்று இழப்புங்க. நாம் கடுமையான இழப்பில் இருக்கிறோம். இழந்து விட்டது ஒரு பக்கம், இன்னொன்று நாம் இப்போ நெருக்கடியில் இருக்கிறோம். நமக்கு இப்போ பண நெருக்கடி, அவசரமாக பணம் வேணும். அல்லது நாம் குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தரை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், அவருக்கு நிவாரணம் கிடைக்கணும். நிவாரணத்திற்கு ஏற்றவாறு மருத்துவம் பார்ப்பதற்கு பணம் வேணும். இது ஒரு நெருக்கடி. இப்படி உலகத்தில் ஒரு மனிதன் ஏராளமான நெருக்கடிக்கு ஆளாகிக்கிட்டு இருப்பான். இழந்தது தனி, நெருக்கடிகள் தனி. இந்த நெருக்கடியில் ஆளாகி இருக்கும் பொழுது ஒரு கவலை வரும் பாருங்க, இதிலிருந்து எப்படி மீளுவது? வசமாக மாட்டிக்கிட்டமே எப்படி மீளுவது? குற்றவாளி அல்ல, வசமாக மாட்டிக்கொண்டது இது போன்ற கஷ்டங்களால் நெருக்கடிகளால் மாட்டியிருக்கிறோம், எப்படி மீள்வது? மீள முடியாத நெருக்கடிகளை இருக்கும் பொழுது இந்த நேரத்திலும் அவன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இதுவும் கவலை ஏற்படுத்துறது தானே. அப்போ இந்த கவலையிலிருந்து மீளணும்னா அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு வரலாறை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அழகான ஒரு வரலாறு. அந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஏராளமான நபிமார்களை பற்றிய வரலாறுகளை சொல்கிறான், நல்ல மனிதர்களை பற்றிய வரலாறுகளை சொல்கிறான், கெட்டவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் சொல்கிறான். அதில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1,00,000க்கும் அதிகமான மக்கள், அந்த 1,00,000 அதற்கும் அதிகமான மக்களிடத்தில்
தூதராக அனுப்புகிறான். அவர் அந்த மக்களுக்கு தாவா செய்கிறார். அந்த மக்கள் அவரை தூதராக ஏற்றுக்கொள்ள, இறைவனை கடவுளாக ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைத்து விடுகிறார்? அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார், இறைவா இவங்க உருப்படுற மாதிரி தெரியல, இவங்களை அழிச்சிருந்து ஊரை விட்டு காலி பண்ணிட்டார். எந்த சமுதாயம் அழிக்கப்பட வேண்டும் என்று தூதர்கள் முறையிட்டு விட்டார்களோ, எந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று உத்தரவையும் விட்டு விட்டானோ அங்கே தூதர் இருக்க முடியாது, தூதர் ஊரை விட்டு காலி பண்ணிடணும். போயிட்டார். போயிட்டு பிறகு ஊரெல்லாம் அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு மீண்டும் ஊருக்குள் வருகிறார். ஊரில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. என்ன நடக்குது? அவங்க அழிக்கப்படலை. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த அழிவின் காட்சியை வானத்தின் மேக கூட்டங்களில் காட்டுறான். இவங்க இதை பார்த்தோன்னே யூனுஸ் நம்மளை எச்சரிக்கை பண்ணாரே, அதுதான் இது, நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு திருந்திடணும், நம்ம அல்லாஹ்வை நம்பணும் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு மன்றாடி அவர்கள் திருந்தி விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழிக்காமல் விட்டு விடுகிறான். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பார்த்துட்டு, நம்ம அல்லாஹ்ட்ட முறையிட்டமே, அது நடக்கலையே, கடுமையாக கோவப்பட்டு என்ன செய்கிறாரு? அந்த ஊர்லேருந்து போகிறார். என்ன நினச்சிட்டாரு? இவர்களை அல்லாஹ் நெருக்கடிக்கு உள்ளாக்கலை, நம்மளையும் நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான், நம்மளையும் நெருக்கடியில் தள்ள மாட்டான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு நாமே இங்கே இவங்களுக்கு நிற்கணும், போயிடுறார். நம்மளெல்லாம் ஒன்றும் நெருக்கடிக்கெல்லாம் உள்ளாக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கோபம், போயிடுறார். எங்கே போவார்? உலகம் முழுக்க அல்லாஹ்வுடைய சொத்து தானே. அப்போ போகிற பொழுது என்ன ஆகிறது? அவர் கப்பலில் ஏறுறார். கப்பலில் ஏறி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கப்பல் தடுமாறுகிறது. அங்கே இருந்து யாரையாவது வெயிட், இப்போ கடுமையான தடுமாற்றம்னா கப்பலுடைய வெயிட்டை குறைக்கணும். இருக்கிற சரக்கு பெட்டியை தூக்கி தண்ணியில் போட்டு கப்பலுடைய வெயிட்டை குறைக்க முடியுமா? அங்கே அது இல்லை. இருக்கிற மனிதர்களை தூக்கி போட்டால் தான் வெயிட்டை குறைக்க முடியும். யாராவது ஒருத்தர் இறக்கித்தான் ஆகணும், கடலில் தூக்கி தள்ளித்தான் ஆகணும். என்ன பண்ணுறது? யாராவது வாண்டடாக வந்து நான் போகிறேன்னு வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. அப்போது சீட்டு குலுக்கி போடுவோம், யார் பேர் வருதுன்னு பார்ப்போம். வந்த பேர் தூக்கி எறியப்படுவார். அதில் பார்த்தா யூனுஸ் பின் மத்தா பேர் வந்துருச்சு. தூக்கி எறியப்படுவார். தூக்கி எறியப்பட்டார். அது ரொம்ப அந்த நேரத்தில் வந்து வருத்தம் தானே, அது ஒரு கவலை தானே. என்னடா சாகிறதுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பாருங்க, தூக்கி எறியப்படுவதற்கு யார் நம்ம பேர் வந்துருக்குதே, அது எவ்வளோ கவலையாக இருக்கும். ஒவ்வொருத்தனும் தப்பிக்கிறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் 10 நோட்டை அடுக்கி வச்சுட்டு வாத்தியார் திருத்த போகிறாரு. முதல் நோட்டை ஏன் நோட்டு இருக்கணும்னு யாராவது நினைப்பானா? எந்த மாணவனாவது அடியில் போய் வைப்பான். இன்னொருத்தன் அடியில் வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மேலே வைப்பான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்ச டெக்னிக். வாத்தியார் நேராக வருவார், முதல் நோட் எடுப்பார், அடுத்து அடியில் ஒரு நோட் எடுப்பார். அப்போ அடியில் போய் முதல்ல மாட்டிக்க கூடாது, அதனால் அடியிலேருந்து கொஞ்சம் 4-5 நோட்டுக்கு இடையில வைப்பான். இப்படிலாம் சில வேலைகளை பண்ணுவாங்கள்ல. சாதாரண ஒரு நோட்டு திருத்துறதுல என்ன திட்ட போகிறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க. இதுக்கே மனிதன் இந்தளவுக்கு பதறான்னா இங்கே என்ன நிலை? உயிர் போகிற மேட்ரு. அதில் அவர் பேர் வந்து அவர் என்ன நினைப்பார்? மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அப்போது இவர் சாகிறதுக்கு தகுதியான ஆளாகிட்டார் போல அப்படி நினைப்பாங்களா இல்லையா? அப்போ தூக்கி எறியப்படுகிற பொழுது மீன், பெரிய ஒரு மீன் அவரை விழுங்கி விடுகிறது. அந்த மீன் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அவர் எவ்வளவு வேதனைக்கு ஆளாயிருப்பார், எவ்வளவு கவலைக்கு ஆளாயிருப்பார். ஆனால் கவலையில் கூட தன்னம்பிக்கையை விடலை. அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறார். அல்லாஹ் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான்னு நினச்சிட்டு போனார். ஆனால் மாட்டின உடனே சுதாரிச்சுக்கிட்டார். இல்லை, நம்மளை அல்லாஹ் நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டான், ஆனால் அல்லாஹ் முறையிட்டு அவன் கைவிட மாட்டான், அதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறார்? அல்லாஹ் சொல்கிறான், கடும் இருள்களில் இருட்டுகளில் அவர் அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருக்கிறார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாருமே கிடையாது. இது அல்லாஹ்ட்ட சரணடைகிறது, அல்லாஹ்வை நினைப்பது, அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து தன் பாரத்தை கொட்டுவது. சுப்ஹானக இறைவா, நீ பரிசுத்தமானவன் இறைவா, எந்த குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரன், நான் தான் குறை செஞ்சேன், நான் தான் தப்பு செஞ்சுருக்கேன், அநியாயம் பண்ணது நான் தான் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அவள் சரணடைந்த பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் பதிலளித்தோம். வஜ்னஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவரை அந்த கவலையிலிருந்து நீக்கினோம், காப்பாற்றினோம். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இவ்வாறே இறை நம்பிக்கை கொண்டவர்களை நாம் காப்பாற்றுவோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற இந்த வாசகங்களை அந்த கவனிக்க வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முறையிடுகிறார். ஒரு தூதர், அந்த தூதர் கடுமையான கவலையில் ஆளாகி அந்த நேரத்தில் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்காமல் முறையிடுகிறார். அந்த முறைப்பாடு எந்த இடத்தில் நடக்கிறது? கடலுக்கு உள்ளே ஆழ்கடலில் ஒரு மீன் வயிற்றிலிருந்து ஒரு வாசகம் வெளிவருகிறது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதை அல்லாஹ் அந்த மீனை தாண்டி, கடலை தாண்டி, உலகை தாண்டி, 7 வானங்களை தாண்டி அர்ஷில் உள்ள ரஹ்மான் அதை செவியேற்கிறான். அந்த வார்த்தையை கேட்கிறான், உடனே பதிலளிக்கிறான். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுகிறான். அந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவரை கவலையிலிருந்து காப்பாற்றினோம். கதாலிக்க நுஞ்சில் மூமினின், இவ்வாறு இறை நம்பிக்கையாளர்களையும் காப்பாற்றுவோம். இதில் யோசிச்சு பாருங்க, கப்பலில் ஏற வச்சது அல்லாஹ், பயணிக்க வச்சது அல்லாஹ், அந்த குழுக்களில் கப்பலை தடுமாற வச்சது அல்லாஹ், குழுக்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பெயர் இடம்பெற செய்தது அல்லாஹ், தூக்கி எறியப்பட்ட பொழுது மீன் வயிற்றில் விழுங்க வைத்தது அல்லாஹ். அங்கிருந்து அவர் முறையிடுகிறார், அவரை அங்கிருந்து காப்பாற்றியதும் அல்லாஹ். சோதனையை கொடுத்தவனும் அல்லாஹ், அங்கே காப்பாற்றியவன் அல்லாஹ். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்லாஹ் கைவிட மாட்டான். நமக்கு சோதனையை கொடுப்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். இப்படி நம்பணும். இதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கதாலிக்க நுஞ்சில் மூமினின், இவ்வாறே இறை நம்பிக்கையாளர்களையும் காப்பாற்றுவோம். அப்போ இறை நம்பிக்கையாளர்கள் என்னங்க செய்யணும்? கடும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாயிட்டாங்களா, உடனே அல்லாஹ்ட்ட முறையிடணும். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கம் திரும்பி செல்பவர்கள் என்று மன ரீதியான உறுதி வந்ததோடு லா இலாஹ இல்லா அன்த நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறோமா? நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டால் இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்ட்ட முறையிடணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவன், நான் தான் அநியாயம் பண்ணியிருக்கிறேன், நீ பரிசுத்தமானவன், உன்னை தவிர எந்த கடவுளும் கிடையாது, என்னை நெருக்கடியிலிருந்து காப்பாற்றிடு இறைவா. உலக ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். மருத்துவம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம், உழைப்பு முயற்சிகளை மேற்கொள்கிறோம், படிப்பு முயற்சிகளை மேற்கொள்கிறோம், தொழில் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோம். நெருக்கடியில் இருக்கிறோமே, மீளனுமே, அல்லாஹ்ட்ட முறையிடணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏராளமான இழப்புகளை சந்தித்தார்கள். நபிகளால் சந்தித்த இழப்புகள்னு ஒரு நாள் பேசலாம், அவ்வளோ இருக்குது. அந்த தூதர் அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்விடத்தில் கடும் கவலையில் ஆளாகிவிடக்கூடாது, முடங்கிவிடக்கூடாது என்று பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரியான நேரத்தில் நாம் முடங்கி போயிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில் இருக்கும்போது ஒரு பிரார்த்தனை செய்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். நம்ம கவலையில் இருக்கிறோமா, கவலையிலிருந்து நீங்குவதற்கான வரிகள், வார்த்தைகள், பொன்னான வாசகங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல் அலீம், அவன் மகத்தானவன். அல் ஹலீம், பொறுமையானவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. ரப்பு சமாவாத்தி வல்லர்லி ஓ ரப்புல் அர்ஷில் அலீம், வானங்களின் இறைவனாகிய, பூமியின் இறைவனாகிய, பிரம்மாண்டமான அர்ஷின் இறைவனாகிய அல்லாஹுவை தவிர எந்த கடவுளும் இல்லை. அழகான ஒரு திக்ரு. நபிகளார் கவலைப்படும் பொழுதெல்லாம் இந்த திக்ரை முறையிடுவார்கள், சொல்வார்கள், மொழிவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு சமாவாத்தி வல்லர்லி வ ரப்புல் அர்ஷில் அலீம். இது சொல்லும் பொழுது பாருங்கள், மன ரீதியாக கடுமையான கவலையில் இருக்கிறோம். பிரம்மாண்டமான வானம், மிக பிரம்மாண்டமான பூமி, அதையெல்லாம் உள்ளடக்குகிற அரிசு, அதற்கே ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை, அவன் நம்மளை காப்பாற்றுவான் என்கிற ஒரு எண்ணம் இந்த பிரார்த்தனையின் மூலம் நமக்கு ஏற்பற்றும். கடும் துன்பத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை மீட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு மனிதன் மன ரீதியாக என்னென்ன அழுத்தங்களுக்கு ஆளாகிவிட்டு ஒரு நிலைக்கு போய் தள்ளப்படுவானோ அதிலிருந்தெல்லாம் பாதுகாவல் தேடுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபகுன்து அஸ்மஉஹு கஸீரன் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி.
இறைவா உன்னிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? மினல் ஹம்மி, துக்கத்திலிருந்தும், வல் ஹசனி, கவலையிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். வல் அஜ்ஸி வல் கசலி, இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். வல் புகுலி வல் ஜுபுனி, கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். ஓ லலஇ தைனி வ கலபத்தி ரிஜாலி, கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த மனிதன் எதில் முடங்கி போவானோ அந்த முடங்கி விடாத நிலையில் என்னென்ன பாதுகாவல் மனிதனுக்கு தேவையோ அதை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்டிருக்கிறார்கள். என்னென்ன மாதிரி வாசகம்? ஹைபர் யுத்தத்துக்கு போகிறாங்க ரசூலுல்லாஹ். அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த பிரார்த்தனையை கேட்டார்கள். நான் ரசூலுல்லாஹ் இது போன்ற பிரார்த்தனையை அதிகம் கேட்டிருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன்னு அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. என்ன மாதிரி வாசகம்? மினல் ஹம்மி வல் ஹசனி, துக்கம் அது எனக்கு ஏற்பட்டுறக்கூடாது, கவலை அது எனக்கு ஏற்பட்டுறக்கூடாது. வல் அஜ்ஸி வல் கசலி, இயலாமை, என்னால் முடியாது, இது என்னால் முடியாது என்கிற தன்னம்பிக்கையற்ற நிலை வரக்கூடாது. அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுறாங்க. வல் கசல், சோம்பேறித்தனம், என்னால் எப்படிங்க முடியும், எந்திரிக்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, படிக்க முடியல, உழைக்க முடியல, எதுவுமே முடியல என்கிற சோம்பேறித்தனம் வரக்கூடாது. அதே போல் வல் புகுலி வல் ஜுபுன், கஞ்சத்தனம், அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், இதையும் செய்யணும், அதையும் செய்யணும், வேணாம், இது வச்சுக்கணும், இல்லாட்டி காணாமல் போயிடும், இல்லாட்டி தீர்ந்து போயிடும், இல்லாட்டி அழிஞ்சு போயிடும், கஞ்சத்தனம். வல் ஜுபுன், கோழைத்தனம், அவன் ஏதாவது பண்ணிடுவானோ, இவன் ஏதாவது பண்ணிடுவான், அவன் அடிச்சிருவானோ, இவன் மிதிச்சிருவானோ, அவன்கிட்ட பதில் சொல்ல முடியலையே, இவன்கிட்ட பதில் சொல்ல முடியலையே, எப்படி வாழ்கிறது, எப்படி எதிர்கொள்கிறது, யார் யாரோ எப்படி எப்படி இருப்பாங்களோ என்கிற மாதிரியான கோழைத்தனம். வலலஇ தைன், கடன் சுமை, அதில் மாட்டிக்கிட்டான்னா யார்கிட்ட தலை காட்ட முடியுமா, தன்னம்பிக்கையோடு வாழ முடியுமா, சுயமரியாதையோடு தான் இருக்க முடியுமா, கௌரவமாக தான் பேச முடியுமா? முடியவே முடியாது. அந்த கடன் சுமை. வகலபத்தி ரிஜால், ஏராளமான மனிதர்களின் அடக்குமுறை, எல்லாரிடத்திலும் கடுமையான அடக்குமுறை. நாம் ரொம்ப முடங்கி போய் கிடக்கிறோம், வாய் திறக்க முடியாது. அந்த நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம் என்றால் நம்மால் எழுந்து நிற்க முடியுமா? இவை அனைத்திலிருந்தும் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற்று வாழ்வானையானால் எந்த கஷ்டமும் இருக்காது. அதானே இதை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்நாளில் அதிகம் கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் உதவி பெற்றவர்களாக நல்ல முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ நாம் இந்த வாரத்தில் அறிந்து கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு விஷயம், கடவுளை நினைத்தால்தான் கவலையை மறக்க முடியும். கவலையிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டுமென்றால் அவன் கடவுளை நினைத்தாக வேண்டும். அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். சோதனையை கொடுப்பவனும் அவனே, சொர்க்கத்தில் அதற்காக நுழைவிக்க செய்பவனும் அவனே. நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான், அவன் பக்கபலமாக நமக்கு இருப்பான் என்று ஒருவன் நினைக்க வேண்டும். அதிலே உறுதியோடு இருக்க வேண்டும். எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். எந்த நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் உடனே அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். அந்த முறையீட்டில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றப் போகிறான். இந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் நம்மை மீட்கப் போகிறான், நம்மை மீட்பான், நம்மை காப்பான் என்கிற நிலையில் இருக்க வேண்டும். இப்படி பயணித்தால் எந்த மாதிரியான துன்பங்களையும் நெருக்கடிகளையும் ஒரு மனிதனால் எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும். இந்த செய்திகளை புரிந்து கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் கவலைகளை சந்திக்கக்கூடிய நிலையிலிருந்து எப்படியெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம், நமக்கு திடீர் ஏற்படுகிற இழப்புகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும், திடீர் நாம் மாட்டிக்கொள்ளுகிற நெருக்கடிகளிலிருந்தும் விடுபடுவதற்கு வழிகளை சொல்லியிருக்கிறோம். வேறு வேறு வகையான கவலைகளிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம் என்கிற வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.